நேர்கள் அனைவருக்கும் சுந்தரி சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. வலியோடு சந்தோஷம் கொடுத்தேன். சுந்தரி சீரியல் கேப்ரில்லா வேதனை. என் சாவுக்கு எல்லாரும் அழணும் என்பதுதான் என்னோட ஆசை. சீரியல் மூலம் எனக்கு அதிகபட்ச சந்தோஷம் கிடைத்தது. டிக்டாக், சினிமா, சீரியல் என பல ரூபங்களை அடைந்து மக்களை மகிழ்வித்து கொண்டிருக்கிறார் கேப்ரில்லா. தற்போது சுந்தரி சீரியலில் கொண்டாடப்படும் அவர் யூடியூப் ஒன்றுக்கு அளித்த சுவாரஸ்யமான பேட்டி இது. 22 டிக்டாக்கில் நடிப்பில் நிஜம் பேச ஆசை என்று ஒன்று செய்து கொண்டிருந்தேன். அதன்பின் நேர கட்டுப்பாடு கொண்டு வந்து விட்டார்கள். அப்போ என்ன பண்ணலாம் என யோசித்தேன். நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட் என்பதால் நமக்கு ஏற்றபடி என்ன பண்ணலாம் என்று யோசித்தேன். கடிதாசிக்காரி என்பதை அதில் முயற்சித்தேன். கடித வழி உணர்வுகளையும் என்னுடைய இயக்கத்தை நான் அதில் பயன்படுத்தினேன். தியேட்டர் ஆர்டிஸ்டுகள் திறமையானவர்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அவர்கள் அதற்கான முயற்சியை விடாமல் செய்ய வேண்டும். நான் புலம்ப முடிவு செய்யவில்லை, விடாமல் முயற்சிக்க முடிவு செய்தேன். என்னை பார்த்தால் போல்டான லேடி மாதிரி தெரியும், ஆனால் அது நான் இல்லை. இவ்வளவு பேசுகிறேனே தவிர அடுத்த நிமிடம் பிரச்சனை என்றால் உட்கார்ந்து அழுவேன். இதுதான் நான். அழுவதற்கு ஒரு நேரம் ஒதுக்கி கண்ணாடியை பார்த்து அழுதவள் நான். ஏன் சரியானது நமக்கு அமையவில்லை என்று அழுதுகிறேன். சமுதாயம் நமக்கு கஷ்டம் கொடுக்கும். சமுதாயம் என்றால் யார்? நம்மை சுற்றி இருப்பவர்கள் தானே. நெகட்டிவ் எண்ணம் கொண்டவர்கள் வருவார்கள், ஆனால் அவர்களாகவே போய்விடுவார்கள். நம்மை சுற்றி சரியானவர்களை வைத்து கொண்டால் நெகட்டிவ் எண்ணம் கொண்டவர்களால் நமக்கு பாதிப்பு வராது. நாம் உடைந்து போயிருக்கும் போது நமக்கு பிடித்த ஒருவருக்கு ஃபோன் செய்து பேச வேண்டும். அதைத்தான் பலர் செய்வதில்லை. முதல் சினிமா வாய்ப்பு கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்தில் வந்தது. சின்ன ரோல் தான். என் குடும்பத்தையே தியேட்டருக்கு அழைத்து சென்றேன். ஒரு நடியில் என் காட்சி போய்விட்டது. என் குடும்பத்தார் ஒருவர் கூட என்னை பார்க்கவில்லை. சங்கடமாக இருந்தது. அப்புறம் கபாலி படத்தில் தலைவருடன் உட்கார்ந்து பேசும் சீன் வந்தது. அதை பார்த்த பிறகு தான் என் அம்மாவுக்கு சந்தோஷம் வர ஆரம்பித்தது. அதன் பிறகு வலியோடு சேர்த்து சந்தோஷம் கொடுக்க ஆரம்பித்தேன். சினிமாவில் தீவிரமாக வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் போது சீரியலில் வாய்ப்பு வருகிறதே, எடுக்கலாமா வேண்டாமா என்கிற குழப்பம் இருந்தது. மக்கள் மனதுக்குள் போக வேண்டும். அது தரைவழியா திரைவழியா என்பதில் பிரச்சனை இல்லை. சீரியலில் தினமும் மக்களிடம் சேர முடிந்தது. என்னோட ஆசை பணம் சம்பாதிப்பது இல்லை, மக்களிடம் போய் சேர்வதுதான். என் சாவுக்கு எல்லாரும் அழணும் என்பதுதான் என்னோட ஆசை. சீரியல் மூலம் எனக்கு அதிகபட்ச சந்தோஷம் கிடைத்தது. ஒரு மனிதன் சாவில்தான் அவன் வாழ்க்கை தெரியும் என்பார்கள். தப்பு பண்ணாமல் இருப்போமெனு தெரியாது, ஆனால் சூழ்நிலை நம்மை தப்பு செய்ய வைக்கும். நம்மை சார்ந்தவர்களுக்கு நாம் நல்லவனாக இருக்க வேண்டும். என்னோடு இருப்பவர்கள் எல்லோரும் இப்போது நல்லவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நான் செத்தால் அழுவார்கள். நான் செத்து அவர்கள் அழுவதை பார்க்க ஆசையாக இருக்கிறது. இது பேச்சுக்காக சொல்வதுதான். இருந்தாலும் எனக்கு அந்த ஆசை இருக்கிறது.